என்னாச்சு? ஹலோ, என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? ஐயோ, நான் நிறுத்தலமா, வண்டி தானா நின்றுச்சு. ஏய், நிஜமா நானா எதுவும் பண்ணல, சத்தியமா வண்டி தானா நின்றுச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரியலையே, எதுக்காக வண்டி சடனா நின்றுச்சு? இரு, நான் வேணா தள்ளுறேன். இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நானே தள்ளிக்கிறேன். வா. சரி, இப்ப சொல்லு. என்ன சொல்ல? அப்பதான் ஆரம்பிச்சே, அதான். அப்ப ஆரம்பிக்கும் போதே வண்டி நின்னு போச்சு. இப்ப திரும்ப ஆரம்பிச்சா டயர் ஏதாவது பஞ்சர் ஆயிட போகுது. வேணாப்பா, நம்ம பேசாமலே போலாம். உன்னால பேசாம கூட இருக்க முடியுமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீ வாய் பேசியது நான் பாத்திருக்கேன், அதான் கேட்டேன். அப்ப என்ன வாயாடின்னு சொல்றீங்களா? அதுல என்ன டவுட்? நான் வாயாடினா அப்போ நீங்களும் வாயாடிதான். என்னது, நான் வாயாடியா? சான்ஸே இல்ல. ஹலோ, பொய் சொல்லாதீங்க. கோர்ட்ல வாதாடி தான் கேஸ்லயே ஜெயிக்கிறீங்க. அப்போ நிறைய பேச வேண்டி இருக்கும்ல, அப்ப நீங்களும் வாயாடி தானே? அதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட். நீ வாயாடி, நான் வாதாடி. நான் கோர்ட்ல மட்டும் தான் பேசுவேன், நீ எல்லா இடத்துலயும் பேசுவ. சரி, பரவாயில்ல, விடுங்க. நானே வாயாடி இருந்துட்டு போறேன். எனிவே, ஐ அம் சாரி. சாரியா? எதுக்கு? அது அந்த ஃபைல நான் வச்சிட்டு உங்களை ரொம்ப அலைய விட்டுட்டேன், அதுக்காக தான். அப்படி பார்த்தா நானும் உன்கிட்ட சாரி கேட்கணும். எதுக்கு? அன்னைக்கு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி உன்னை தள்ள வச்சல, அதுக்கு. சரி, நானும் சாரி, நீங்களும் சாரி. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? வாங்க போலாம். என்னம்மா சுபத்ரா, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அந்த சக்தி அதை உடைச்சுக்கிட்டே இருக்காளே. சின்ன பொண்ணுன்னு விட்டா பயங்கர ஸ்மார்ட்டாவே வேலை செய்யறா. அம்மாடி, இவளை விட எவ்வளோ பெரிய பிஸ்தாக்கள் எல்லாம் நீ பாத்துட்ட. ஆனா இந்த சக்தி உன் லைஃப்லயே பெரிய சேலஞ்ச் பாயிண்டால இருக்கா. ஆமாமா, புல்லு வளர்ந்து நாத்தோட தண்ணிய குடிச்சிட்டு அது வளர்ந்து அந்த நாத்திய அழிக்கிற மாதிரி அந்த சக்தி ஏன் வீட்டுக்கே வந்து என்னையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கா. இப்ப விட அவ கை ஓங்கி இருக்கலாம், ஆனா அவளை நான் இப்படியே விட்டுற மாட்டேன். அந்த சக்தியோட அழிவு ஏன் கையில தான். நீயும் நல்லா தான் பேசுற, ஆனா அவ உன்னை விட வேகமா பிளான் பண்ணி போயிட்டே இருக்காளேம்மா. இப்ப கூட பாரு, ரஞ்சித்னு ஒருத்தனை வச்சு பிளான் போடுறா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு ரஞ்சித்னு ஒரு ஆள் இல்லைன்னு தான் தோணுது. அப்புறம் எதுக்குமா ரஞ்சித்னு ஒருத்தன் இருக்கான்னு சொல்லணும்? அது சிவாவோட கியூரியாசிட்டிய கிளப்பறதுக்கு அவ பண்ற வேலையா இருக்கும்னு தோணுதுமா. ஏமா சுபத்ரா, எனக்கு ஒரு டவுட்டு. என்னது? இல்ல, அந்த சக்தி வீட்ல அவ அப்பா அம்மா எல்லாரும் புள்ள பூச்சி மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த சக்தி மட்டும் எப்படிமா இவ்வளவு கிரிமினலா இருக்கா? இதுக்காக ஏதாவது கோர்ஸ் கீஸ் படிச்சிருப்பாளோ? ரஞ்சித்னு ஒருத்தன் இல்லவே இல்ல, அவன் போலி நிரூபிக்கலான்னு பார்த்தா அவ அந்த வீடியோ வச்சுக்கிட்டு என்ன எதுவுமே பண்ண முடியாம பண்றா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். எங்கேயோ போற சாமி என் மேல வந்து ஏறு சாமின்னு சொல்ற மாதிரி அவளை திட்டும் போதெல்லாம் ஏமா என் மேல கோவப்படுற. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே? அதையே எத்தனை தடவை சொல்லி காட்டுவேன். நடக்க வேண்டிய வேலையை பாருமா. இனிமே நடக்க வேண்டியது என்ன? அந்த ரஞ்சித்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். ரஞ்சித்னு ஒரு ஆள் இருக்கானா இல்ல அது சக்தி கிளப்பி விட்ட பொருளியான்னு கண்டுபிடிக்கணும். ஆமா சுபத்ரா, இதை இப்படியே விட்டுட்டா அந்த சக்தி சிவாவோட மனசை கூட மாத்திடுவா. அப்படி மட்டும் நடக்கவும் கூடாது, நடக்கவும் விட மாட்டேம்மா. என்னம்மா பண்ண போற? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குமா. என்ன ஐடியா? கிட்டவா.
சுபத்ரா சூப்பர் ஐடியாமா. சக்தி உனக்கு இருக்குடியா ஆப்பு. பாப்பலாம். பெரியமா, அடடடடடே தியாகு, வாப்பா வா வா. எப்படி நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் பெரியமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு என்ன, என் பொண்ணு என்ன பத்திரமா பாத்துக்கிறா. நீமா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. அம்மா சுபத்ரா எங்க? இத வர சொல்றேன். அம்மா சுபத்ரா, சுபத்ரா இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. வாமா, பாரு யார் வந்திருக்காங்கன்னு. அண்ணே வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா ரொம்ப நாள் இருக்கேம்மா. ஆச்சு பாத்து. இல்ல ரொம்ப வருஷம் ஆச்சு. வெளிநாட்டுலயே செட்டில் ஆயிட்டீங்க. ஆமாம்மா. சரி, பசங்களாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உட்காருங்க. நீ உட்காரு. உட்காருமா. மீனாட்சாமி, இந்த லிஸ்ட்ல இருக்க தவிர்த்து வேற எதுவும் தேவைப்படாதுல்ல? தேவைப்படாதீங்க. அப்படி தேவைப்பட்டா நானே உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, அப்ப போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் சுந்தர், எங்கடா போற? கடைக்கு போறேம்மா. இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியலம்மா. நம்ம சீனு மாமாவோட தங்கச்சி பையன்டா. என்னங்க? யாரு? ஏய், சீனு மாமாவே யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் தங்கச்சி பையன் எப்படி எனக்கு தெரியும்? குத்து மதிப்பா ஒரு ஆய் சொல்லி வைப்போம். நம்ம சீனு மாமாவோட தங்கச்சி பையன்ல. ஓகே ஓகே, இப்போ எனக்கு தெரியுது. சின்ன வயசுல பார்த்தது, அதான் முகம் எனக்கு ஞாபகம் இல்ல. அங்கிள். ஹாய். இந்த பொண்ணு தான் சுந்தர் வைஃபா? ஆமாண்ணே. Oh, she looks nice. சுந்தர், நீ மேல போய் சிவா வர சொல்லு. அப்படியே சக்தியும் வர சொல்லு. சரி. ஏய் போ. ஆமா, இது யாரு? என் பொண்ணு தாரணி. அட, உனக்கு ஒரு பொண்ணு இருக்குல்ல, மறந்து போயிட்டேன். ஏதோ ஹிந்தி இவ சீரியல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபாரின் போயிட்டேன். அதான் இவ பிறந்ததே எனக்கு தெரியல. என்னம்மா தாரணி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அம்மா, கூப்பிட்டீங்களா? ஆமா சிவா, இவங்க யாருன்னு தெரியுதா? நம்ம தெரியலையே. சீனு மாமாவோட தங்கச்சி பையன். ஓ, ஹாய். என்ன சிவா, பிசினஸ்லாம் எப்படி போகுது? யா, இட்ஸ் ஃபைன். கோயிங். ஓகே. ஏப்பா தியாகு, இத்தனை வருஷமா ஒரு விசேஷத்துக்கு கூட வராம ஃபாரின்லயே இருந்துட்ட. இப்ப என்ன திடீர்னு? பெரியமா, நான் பண்ணது தப்புதான். அதுவும் இல்லாம என்னால வர முடியாத ஒரு சூழ்நிலை. வேலை அலைஞ்சு அதுலயே மும்முரமா இருந்துட்டேன். வயசானதுக்கு அப்புறம் தான் சொந்தங்களோட அருமையே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதான் எல்லாரையும் தேடி தேடி பாத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம சுந்தர் சிவா கல்யாணத்துக்காவது வரலான்னு பிளான் பண்ணோம். ஆனா எனக்கு விசா கிடைக்கல. இப்பதான் விசா கிடைச்சது. முன்ன மாதிரி விசா எல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல. சரிப்பா, ரொம்ப நேரமா ஃபாரின் ஃபாரின்னு சொல்லிட்டு இருக்கியே. இப்ப நீ எந்த நாட்டுலப்பா இருக்க? பாரிஸ்ல இருக்க பெரியமா. ஆ? பாரிஸா? அட, நம்ம சக்தியோட ஃப்ரெண்டு ரஞ்சித் கூட பாரிஸ் தான். ஓ, அப்படியா? ஏமா, உன் ஃப்ரெண்டு ரஞ்சித் பாரிஸ் தானே? ஆமா, ரஞ்சித் ப்ரோவும் பாரிஸ்ல தான் இருக்காரு. ரஞ்சிதா யார் அவரு? அங்கிள் சாமி, ஏய், ரஞ்சித் ப்ரோ உங்களுக்கு தெரியாதா? என்ன சாமி, நீங்க அப்ப கண்டிப்பா வந்து பாரிஸாவே இருக்க முடியாது. நீங்க பாரிஸா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரஞ்சித் ப்ரோவை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் சரியான பிரில்லியன்ட். இந்த பாட்டு, டான்ஸ், சிங்கிங், படிப்பு, இந்த மிமிக்ரின்னு ஆல் ஃபீல்டையும் சும்மா பின்னி பெடல் எடுத்துருவாரு. அது மட்டும் இல்ல அங்கிள் சாமி, இந்த ஆஸ்ட்ராலஜி இருக்கு பாருங்க, அதுல ஒரு புது டெக்னிக்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. ஒருத்தரோட வாய்ஸை வச்சு அவங்களுடைய பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட், அது இதுன்னு எல்லாத்தையும் கணிச்சு சொல்லிடுவாரு. ஏய். என்ன சக்தி சாமி? கொஞ்ச நேரம் பேசாம இரு. இவ கொடுக்கற பில்டப்போட இவர் ரஞ்சித் கொடுக்கற பில்டப் ஓவரா இருக்கு. அவ்வளவு பெரிய ஜாம்பவனை போய் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்களா அங்கிள் சாமி? நிஜமாவே எனக்கு அப்படி யாரையும் தெரியாது. நான் பாரிஸ் தமிழ் சங்கத்துல செக்ரட்டரியா இருக்கேன். ரஞ்சித்துங்கிற பேர்ல நிறைய பேர் இருக்காங்க.
மேபி விசாரிச்சா தெரியும். ஆமா, அவர் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருந்தா கொடுங்க, பேசி பார்க்கறேன். இது வேறயா? என்னமா யோசிக்கிற? நம்பர் கொடுமா. சக்தி, ஃபோன் நம்பர் கொடு, பேசிட்டோம். ஏ அப்பதான் இவருக்கும் ரஞ்சித் ப்ரோவை பத்தி தெரியும். நீங்க கொடுங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு தடவை அவன்கிட்ட கேட்டுட்டு நம்பர் கொடுக்கட்டுமா? ஆமா, பெரிய இவன். ஏன்னா அன்வான்டா நம்பர் கொடுத்தா அவன் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறான். அதுவும் இல்லாம அவன் அன்னோன் நம்பர்ஸ் வந்தா கால் எடுக்க மாட்டான். நல்ல சமாளிக்கிறா. நீ சொல்றது சரிதான். வேணா ஒண்ணு பண்ணுவோம். உன் நம்பர்ல இருந்து கால் பண்ணு, நான் பேசுறேன். ஐயோ, அவங்கிட்ட பேசிட்டாலும். அதுக்கப்புறம் நாங்க நம்பரை ஷேர் பண்ணிக்கிறோம். சரிதானே? ஆ, ம். இவன் என்ன ரொம்ப யோசிக்கிறா? என்னம்மா யோசிக்கிற? ஆ, ஆ, ஆஹா. சக்தி சாமி, ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் பண்ணி கொடுங்க. சக்தி, ஃபோன் பண்ணு சக்தி. சக்தி, நீ நார்மல் கால் பண்ணாத, வீடியோ கால் பண்ணு. அப்பதான் எனக்கு அவர் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, ஃபோன் பண்ணி கொடு. ஃபோன் பண்ணு சக்தி. எப்பவுமே அடிச்ச உடனே பேசுவான். இப்ப என்ன கட் ஆயிடுச்சு? மறுபடியும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு சக்தி. என்னம்மா, ஃபோன் எடுக்கலையா? ஆமாங்க, எடுக்கல. அந்த பையன் தெரிஞ்ச பையன் தானே? ஆமாமா, தெரிஞ்ச பையன்தான். காலேஜ்ல என்னோட கிளாஸ்மேட். சொல்லாத கிளாஸ்மேட். கடைசியா நீ அவனை எப்ப பார்த்த? ஏன் கேக்குறீங்க? சும்மா சொல்லுமா. இருக்கும், ஒரு 5 வருஷம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதுமா. எனக்கு என்னமோ ஃப்ராட் மாதிரி தோணுது. ஃப்ராடா? தேங்க்ஸ் அங்கிள், கரெக்டா சொன்னீங்க. ஃப்ராடு ஃப்ரெண்டு. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ஃப்ராட் இல்ல. எனக்கு நல்லாவே தெரியும். அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்ப நடக்கிற ஃப்ராடு கேஸுகளை பார்த்தா யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியல. ரொம்ப பழக்கமானவங்க மாதிரி பேசுவாங்க. நாமளும் சகஜமா பேசி பழகுவோம். நம்மளோட மொத்த டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாமலே சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இப்ப ஹைடெக் தெஃப்ட். பல பேர் தங்களோட நகை, பணம், ஏன் வீட்டையே கூட இழந்திருக்காங்க. கேட்டியா? நகை, பணம், சொத்து போனா கூட சம்பாரிச்சிடலாம். மானம் போனா திரும்ப கிடைக்காதுமா. அப்படிலாம் இல்லை அங்கிள் சாமி. ரஞ்சித் ப்ரோ கிட்ட நாங்கள் எல்லாரும் ஃபோனில் பேசியிருக்கிறோம்.
அவர் ரொம்ப ஜாலி டைப்பு. சும்மா ஒருத்தன். சுந்தர் நீ ரொம்ப வெள்ளந்தியா இருக்கப்பா. இப்படி எல்லாம் ஒருத்தர் ஈஸியா நம்பிட்டா அவங்க அதை விட ஈஸியா நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. சோ நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கேஸ் நானே கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டா சொன்னீங்க. இதோ இவ அண்ணன் பொண்ணு கூட இதே மாதிரி தான் ஏமாந்தா. ம். எவனோ ஒருத்தன் அவ ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சேட்டிங்ல பேசி பேசி ஒரு நாள் வீட்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள பூந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். யாருக்குமே தெரியல. ஆ. கடைசியா போலீஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. அதனால எவ்வளவு தூரம் ஜாக்கிரதையா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு நல்லது. ஆ, கேட்டுக்கிட்டேன்ல. ஏங்க ஆ? வந்த வேலையை விட்டுட்டு ஆ, நீங்க பாட்டுக்கு ஓ, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரிம்மா. வந்த வேலையை பாருங்க. சாரிம்மா, நான் மறந்தே போயிட்டேன். ஓகே. கல்யாணத்துக்கு தான் எங்களால வர முடியல. அதனால தான் நேர்ல பார்த்து பிரசன்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். வாங்கிக்கமா. ம். இந்தா சுந்தர், Thank you, வாழ்த்துக்கள். சாமி. சரி சுபத்ரா, நான் கிளம்புறேன். ஐயோ என்னென்ன அதுக்குள்ள கிளம்புறேன்றீங்க? ஒரு 2 நாள் இருந்துட்டு போங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க, அதுக்குள்ள கிளம்புனா எப்படி? இல்லம்மா, இன்னும் நிறைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும். அப்பதான் ஒரு மாசத்துல எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வர முடியும். நான் திரும்ப வருவேன். சென்னைக்கு வந்து தான் ரிட்டர்ன் போவேன். அப்ப வந்து 2 நாள் தாங்கிட்டு போறேன். சரின்னு. வர ஆ. சுபத்ரா. சுந்தர் வரேன், சிவா வரேன்ப்பா. ம். சக்தி எதுக்கும் கேர்ஃபுல்லா இருமா. போலாம். சரி மீனாட்சி சாமி, நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா போயிட்டு வந்துடுறேன். மாட்டிக்கிட்டியா? ஏய், இப்ப எங்க இருக்க? இந்த கிழவி யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கு? அப்படியா? நான் என் வீட்டு பேக் சைடுல இருக்கேன், சீக்கிரமா வா. ஏண்டா இளவடத்தவனே, காசை வாங்கிக்க இப்பவே வரணுமா? அம்மா, நான் எந்த ஷூட்டிங் போனாலும் அன்னைக்கே பேமெண்ட் வாங்கிட்டு தான் போவேன். நீ என்னடானா இன்னொரு நாள் தரேன்னு சொல்ற? இவ்வளோ பெரிய வீட்டில் இருந்துக்கிட்டு உப்மா கம்பெனி மாதிரி இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏய், நான் என்ன ஷூட்டிங்க நடத்திட்டு இருக்கேன்? நடிச்ச உடனே காசு எடுத்து கொடுக்கறதுக்கு? ஷூட்டிங்கோ இல்லையோ, நடிப்புன்னு வந்துட்டா நான் கரெக்டா இருப்பேன். முதல்ல பேமெண்ட் எடு. ஓ, இதெல்லாம் மாமியார் ஏற்பாடா? அதானே பார்த்தேன். என்னடா கரெக்டா பாரிஸ்ல இருந்து வந்திருக்கேன், வீடியோ கால் பண்ணுன்னு சொல்றானேன்னு நினைச்சேன். இந்தா பிடி. என்னம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நேச்சுரலா நடிச்சிருக்கேன், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுமா. பேசுனா பேசுனதுதான். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுமா. இந்தா கிளம்பு 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 வா, கிளம்பு. போலாம். போ போங்க. அப்பாடா, நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஏய் கிழவி, 2 பேரும் சேர்ந்து சிவாவை குழப்ப பாக்குறீங்களா? இருங்க இருங்க.